சவடசர் ஆடிப்பட்ட லோ பட்ஜெட் சர்வீஸ் பாருங்க. அட்டகாசமா தெல்ல தெளிவா செம குவாலிட்டியா நிறைய வண்டி சோல்ட் ஆகிட்டா இருக்குது. நிறைய வண்டி வந்து பாருங்க. இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை ஒரு ஷாப் வீடியோ போடுறவங்க செவ்வாய்க்கிழமை நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து வெள்ளிக்கிழமை 2 நாள் போட போகிறேன் பாருங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் பாருங்க. நான் நிறைய அப்பா அம்மா பற்றி நிறைய பேசுவேன், உங்களுக்கு தெரியாதவனு கிடையாது. இன்றைக்கி வந்து நேற்று நடந்த ஒரு விஷயம், அது நல்லதா கெட்டதா நீங்கள் பார்த்துங்க. ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா, நான் தப்பாக எதனா பேசினா மன்னிச்சு ஏற்றுங்க. லாஸ்ட்டாக சொல்ல அது லாஸ்ட்டாக ஒரு விஷயத்தையும் கண்டுக்குங்க எல்லாமே. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, என்றைக்கும் அப்பா அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் நேற்று நடந்த ஒரு விஷயம்னாக்கா, ஒரு அண்ணன் வந்து அதாவது துபாய்க்கு எடுத்து அபுதாபியில் வேலை செய்கிறாரு அண்ணன். அவர் 19 போயிருக்காரு வேலைக்கு, இங்கே தங்கி போயிருக்காரு. அப்பா அம்மா பொண்ணு புள்ள 4 பேர் தான் வீட்டில். புள்ள போயிட்டு அங்கே போய் கஷ்டப்பட்டு 7 வருஷம் கஷ்டப்பட்டுக்கிறாரு. கஷ்டப்பட்டு மாதத்துக்கு 70,000 வச்சுருக்காரு. அங்கேருந்து அபுதாபிலேருந்து இந்த பக்கம் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம், அங்கேருந்து ஒரு கிராமம், சின்ன கிராமம், விவசாய குடும்பம் சேர்ந்து தான் பணம் அமைச்சிக்கிறாரு. ஒரு மாதத்துக்கு 70,000னாக்கா ஒரு வருஷத்துனா கணக்கு போட்டுங்க. அப்படின்னாக்கா அப்போ 7 வருஷம் எவ்வளோ கொடுத்துருப்பாரு பாருங்க. அப்போ காசு கொடுத்து அப்பாவுக்கு மட்டும் வீடியோ காலிங்கில் போட்டு நல்லா கரும்பா நான் இடம் வாங்கிட்டோம்பா, இந்த வீடு வாங்க போகிறேன், கட்ட போகிறேன், பணம் அமைச்சு நின்றுக்கிறாரு. 7 வருஷம் கழிச்சு கிட்ட வந்து பார்த்தாக்கா வீடும் கிடையாது, மேனையும் கிடையாது, தங்கச்சி போக்க கல்யாணமும் பண்ணல. ஒரு தகாத உறவால் தனி கொடுத்தாச்சு. அவங்க நல்லா இருக்காங்களா, அந்த குடும்பம் நல்லா. இவர் கண் காலையும் அழுதுருக்கிறாரு. உள்ள வந்து பார்த்து என் வீடியோ வந்து பார்த்து இங்கே வந்து பார்த்துட்டு கண் காலையாக அழுதுருக்காரு. இப்படிலாம் இருக்குது பாருங்கள். அப்பா இது பண்ணிட்டுருக்காரு. பண்ணிட்டு பாரு, ஏன்பா நீ மனலாம் ஃபோனில் வீடியோ காலையும் பேசுகிறியாப்பா, அம்மாவாவது கேட்கலாம் தங்கச்சியாக கேட்கலான்னாக்கா, அம்மா ஒரு பக்கம் உட்காரச்சு தங்கச்சி நிற்க வச்சுட்டு இவர் இருந்து பேச வைப்பாராம் புள்ளக்கட்டை காட்டு தங்கச்சி வீடியோ காலிங்கில். அப்போ பயத்தினால எதுவும் சொல்ல முடியல. இவர்கிட்ட தான் ஃபோனுக்கு தான் இவ்வளோவும் துட்டும் மொத்த துட்டும் வேஸ்ட்டாக போயிடுச்சான். தனியாகவே இருந்துட்டு நீ வேணாம் நல்லா இருன்னு ஒரு வார்த்தை கூட பேசினேன். அவர் அம்மாவை தங்கச்சிட்டு வந்துட்டுக்கிறாரு. நான் கஷ்டப்பட்ட சமயம் பேங்க்கில் போயிட்டு ஒரு வாட்ச்மேன் வேலை செய்கிறார். அங்கேருந்து வந்துட்டு இங்கே வந்து வேலை செய்கிறாராம் தம்பி. வயசு பார்த்தினாக்கா 19 போய் 28 வந்திருக்காரு. என்ன பண்ணி பாருங்கள். இது எப்படி சொல்கிறேன்னு தெரில. அவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா அப்பா அம்மா பற்றி பேசி இப்படி சொல்கிறேன்னு இருக்கீங்க. இது வந்து அம்மாவை புள்ள இங்கே இருந்துட்டு அப்பா சம்பாதிச்சு போட்டு இங்கேருந்து அந்த கதை நடந்ததா, இல்லைன்னா புள்ள சம்பாதிச்சு அப்பா வந்து இங்கே செலவு பண்ணாருன்னு தெரில. இது வந்து எப்படி சொல்லணும்னு தெரில. அவர் சொன்ன ஒரு வார்த்தை அது சாராக இருந்தங்க. எந்த தாய் தாப்புன்னா பிள்ளைங்களை கெட்டு போன்னு நினைக்க மாட்டாங்க. அவர் சொன்னதுனால சொல்லார், என் பணம் மொத்தம் போச்சுண்ணா, எங்கள் அப்பா அப்படி பண்ணிட்டாருண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நான் எல்லார் அப்பாவும் சொல்ல வரல, சில அப்பாக்கள் மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு கண்ணீரோடு எழுதிட்டு போயிட்டார் தம்பி. வண்டி எடுத்துக்க மாட்டார் என்கிட்ட, நான் வீடியோவும் போடுறேன் பாருங்கள். அதான் என்ன மாரி முட்டாள் யாரும் இருக்க மாட்டான்னு சொன்னார். என்னென்ன அப்படி சொல்கிறேன்னு கேட்டாக்கா, ஆனால் எனக்கு ஃப்ரெண்டுக்கு 4 பேர், நான் ஒரு வார்த்தை கூட எங்கள் அப்பா இப்படி அப்படின்னு ஒரு வார்த்தை கூட நான் கேட்டலாம் இந்த 7 வருஷத்தில் அப்படின்றாரு. எப்படி இருக்கும் பாரு நேற்றுக்கு. அதனால் எந்த அப்பா அம்மாவும் உஷாராக பார்த்துங்க. அதாவது பிள்ளைங்களுக்கு என்ன தேவையோ அப்பா அம்மாவும் கொஞ்சம் செய்யுங்க, நல்லாயிருக்கும். என்ன போல் வாழ்க்கை சார். லாஸ்ட்டானாக்கா ஒரு வேளை அப்பா சம்பாரித்து புள்ள மேம்பு தப்பானாரா, இல்லை புள்ள சம்பாரித்து அப்பா தப்பானாரு தெரில. இதுன்னு நான் எந்த மனசில் வச்சுக்க மாட்டேன். எங்களை பற்றியும் தெரியும், எது வெளிப்படையே பேசுகிறாள். நான் எதுனா அப்பாவை பற்றி தப்பாகுப்பா நான் பேசினாரேன், என்ன மன்னிச்சு எடுத்துருக்கேன். எனக்கு இன்றைக்கி கூட சொல்லுங்கள், இன்றைக்கி அப்பா அம்மா மட்டும் நான் உலகத்தில் நல்லா உயரவாக பேசுது கடவுளுக்கு கற்று அப்பா அம்மா தான் நான் நினைக்கிற ஆள். இதுவும் இருப்பாருங்க, அந்த உலகத்தில் எப்படிலாம் நடக்குது பாருங்கள். நல்லா இருப்போம், எண்ணம் போல் வாழ்க்கை. நமது இடம் பார்த்தினா வேலுட்டு சென்னை போகிற பைப்பா திருச்செந்தூர் முருங்காசு. யார் கேட்டால் சொல்லுவாங்க, நமது இடம் பார்த்தினாக்கா வேலுட்டு சென்னை போகிற பைப்பா திருச்செந்தூர் முருங்காசு குளோபலுக்கு ஆப்போசிட்டில். வண்டி பற்றி சொல்கிறேன் பாருங்கள். இது பாருங்க, படா தோஸ்த் வந்து பாருங்கள் எப்படியா படா தோஸ்த் 2021 மாடலு, எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கலக்குது. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தினா கஸ்டமர் 6 ரூபாய் கேட்குறாங்க. சார் அவ்வளோ போகுமான்னு தெரில. இது ஏன்னா மார்க்கெட் நிலவரம்னு தெரில. சொல்லியிருக்காரு, வாங்க நெகஸ்பிள் பண்ணித்தரேன். அடுத்து பாருங்கள், ஃபோர்டு ஃபிகோ 2012 மாடலு. நம்ம தர்றப்போ ரேட்டு பார்த்தா 2 ரூபாய் சொல்லி 1,75,000 1,65 தரலாம். ஸ்கோடா ரேபிட்டு 2014 மாடலு. நம்ம தர்றப்போ ரேட்டு பார்த்தோன்னா 3 ரூபா சொல்லி 2,75 கேட்குறாங்க. ரெனால்டு லார்ஜ் 2014 15 ரிஸ்ட் 2 ஓனரு. நம்ம தர்றப்போ ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் கஸ்டமர் 450 கேட்குறாங்க.
ஒரு 4.25 4.10 4 ரூபாய் 3.90 கொடுப்பாங்க. ஃபோர்டு பேஸ்டா 2008 28 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தினா கஸ்டமர் 2 ரூபா கேட்குறாங்க. 1.90 1.85 1.75 1,60,000 தரலாம். இந்த ஈகோ ஸ்போர்ட்ஸு சேல்ஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து இப்போ எடுத்துன்னு போகிறாங்க வண்டி. ஒரு தங்கமான மனசு இவர் வீடியோ பற்றி சொல்கிறப்பம்மா. அடுத்து பாருங்கள் 2016 17 என்ஜாய் 16 17 2 ஓனரு. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் கஸ்டமர் பார்த்தோன்னா 4 ரூபா கேட்குறாங்க. 4 வாட்ச் வாங்கி தரேன். நல்ல வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. அருமையான வண்டி 16 சார். அதேமாரி உண்டாய் வர்ணா வந்து பாருங்கள். உண்டாய் வர்ணாவில் 2010 to 11 31 பேப்பர் கரண்ட்டு டீசல் வண்டி. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் 2.25 லட்சம் கேட்குறாரு. 2000 ரூபாய்க்கு 2.25 தான் கேட்குறாரு. கிட்ட வாங்க முன்ன பேசிக்கலாம். என்ன தான் பணத்தை கண்ணில் காட்டுங்க, எடுத்து கொடுத்துட்றேன் சார். என் கண்ணில் காட்டுங்க சார், பணத்தை என் கண்ணில் காட்டுங்க. நான் வியாபாரம் எப்படி மட்டும் பண்ணி தரேன். சொல்கிறதா ஒரு ரேட்டு, ஆனால் கிட்ட வந்து கம்மி தாசி பேசி கொடுத்துருவேன். அடுத்து பாருங்கள் இந்த ஸ்கார்பியோ பாருங்கள். 2009 ஒரே ஓனரு 31 பேப்பர் கரண்ட்டு. 4.50 கேட்டு 4 ரூபாய் கேட்குறான். 3.90 3.85 3.75 கொடுக்கலாம். இந்த டாட்டா நானோ பாருங்கள் வெறும் 35 ரூபாய் கொடுத்துடலாம். இந்த வேகனர் பாருங்கள் வெறும் 1,45,000 தரலாம். இந்த விஸ்டா பாருங்கள் 2.25 ரூபாய் கேட்டு 2 ரூபாய் கேட்டு லாஸ்ட்டாக 1,90,000 கேட்டு லாஸ்ட்டாக 1.85 சொல்லி 1.80 கேட்குறாங்க. நெகஸ்பிள் பேசி தர 2012 to 13 2 ஓனரு. சூப்பராக வண்டி. இந்த வண்டி பாருங்கள் 2,25,000 ஆகும். கிட்ட வாங்க முன்ன பேசி தர 13 மாடலு. இந்த எர்த்திகா பாருங்கள் 2012 13 ரிஜிஸ்ட்ரு. கஸ்டமர் 3.50 கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பேசி தர வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த சியாஸ் பாருங்கள் ஹோண்டா சிட்டி 2015 மாடல் 2 ஓனரு 5 லட்ச ரூபா கேட்குறாங்க. ஒரு 4.95 பண்ணலாம். இந்த ஸ்கார்பியோ பாருங்கள் 2006 மாடல் 2 ஓனரு. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தினாக்கா கஸ்டமரு 2,75,000 கேட்குறாங்க. முன்ன பேசி தரேன் வாங்க. இந்த ஸ்கோடா பேப்பியா பாருங்கள் 1,45,000 தரலாம். 12 மாடலு. ரெண்டாயிரத்தி 16 டசன்கோ 2,25,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பேசி தரேன். இந்த செவலெட் என்ஜாய் பாருங்கள் 14 15 ரிஜிஸ்ட்ரு 2 ஓனரு. நல்லா இருக்கும் வண்டி. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 4 ரூபாய் கேட்டு 3.75 3.65 3.50 3.45 3.40 3.35 சுகுராக கொடுப்பாங்க. பணத்தை கல்னு காட்டுங்க. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் ஆகுது. TN 21 அதாவது 21 காஞ்சிபுரம் ரிஜிஸ்ட்ரேஷனு. அடுத்து பாருங்கள் 2021 2 ஓனர். நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் 4,50,000 கேட்குறாங்க. 21 22 ரிஜிஸ்ட்ரு. ஃபியட் புண்டோ 2014 மாடலு 3 ரூபா கேட்டு 2.25 கேட்குறாங்க. ரெனால்டு பல்ஸு நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் எவ்வளோ கேட்டிங்கனாக்கா கஸ்டமர் 2,70,000 கேட்குறாங்க. முன்ன பேசி தரேன். இந்த வெர்னா பாருங்கள் 3.50 ஆகும். இந்த வேகனர் பாருங்கள் 2008 28 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு 2 ரூபாய் கேட்குறாங்க. 1.85 1,75,000 1,60,000 கொடுத்துருவாங்க. நல்லா இருக்குது வேகனரு. இந்த ஷிஃப்ட் டீசல் பாருங்கள் 2005 மாடலு. கஸ்டமர் 3.65 கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பேசி தரேன். இந்த வண்டி ஒரு ரூபாய்க்கு தரலாம் ஓம்னி. இந்த இண்டிகா டிஎல்எஸ் பாருங்கள் 2005 6 ரிஜிஸ்ட்ரு 2028 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் கேட்குறாங்க. 95 ரூபா சுகுராக கொடுப்பாங்க. இந்த வண்டி பாருங்கள் 2011 12 ரிஜிஸ்ட்ரு 1,35,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பேசி தரேன். நல்லா தங்கமான மனசு. முகத்தில் நிற்க வச்சா மீசை கத்தியாக நிற்கும். அப்படியே கத்தியாக இருக்கும் மீசை. அப்படியே போலீஸ்காரன் இருப்பார். அப்படியே கம்பீரமாக இருக்கும். இந்த வண்டி எடுத்து போனாக்கா அப்படியே கெத்தாக இருக்கும். யாரும் வழியில் மடக்க மாட்டாங்க. ஒரு சளி டெஸ்ட்டு ஃபைனாகலாம். ஏன்னா இந்த வண்டி சொல்லிடுவோம் ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரி பாரு. நல்லா தங்கமான மனசு தான். மேசு கத்தியாக இருக்கும். இது பாருங்க மேசக்கார வண்டினா பேர் சிரிப்பார் சிரிப்பார் அப்படி. அடுத்து பாருங்கள் 2018 19 ரிஜிஸ்ட்ரு 2 ஓனர். நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமரு 3,80,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க 3,75,000
365 கொடுப்பாங்க. 18-19 ஹோண்டா அமேஸ். அடுத்து பாருங்க 2013-14 ரிஸ்ட்டு ஸ்விஃப்ட் டிசைரு. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு 450 கேட்டு 4 ரூபாய் கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன். ஒரு 390, 385, 3,75,000 தரலாம் சார். 365 கொடுப்பேன் சார். கிட்ட வா சார். 350 கொடுப்பேன் சார். டிசைரு அருமையான வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து பாருங்க 2012 மாடலு 2 ஓனரு செவலெட் பீட்டு பெட்ரோல் வண்டி. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமர் 1,50,000 கேட்குறா. 150 கிடையாது, 145 கிடையாது, 135 கிடையாது, 1,25,000 கிடையாது. வெறும் 1,15,000 நான் தர்றேங்க. எல்லாரும் இங்கே வரீங்க. நல்ல வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து பாருங்க ஸ்கார்பியோ 2009 மாடலு 10 ரிஸ்ட்டு ஆக் இன்ஜினு. செமையான வண்டி சார். வண்டினா வண்டி தரமாக சார். வண்டி ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்லாக் எல்லாம் நல்லா இருக்குது சார். வண்டி தங்கமான மனசு சார். உண்மையிலே அருமையான மனசுக்காரு. இந்த கோயில் குளத்துக்கு அதிகமாக போன வண்டி ஸ்கார்பியோ தான். தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. அருமையான வண்டி, விட்டுறாதீங்க. கஸ்டமர் 350 கேட்குறாங்க. கிட்ட வாங்க. ஒரு 3,15 லட்சம், ஒரு 3,5, ஒரு 3,10, ஒரு 3 ரூபா, 2,90,000 தரலாம். நல்ல வண்டி, மிஸ் பண்ணாதீங்க, விட்டுறாதீங்க. நிறைய வண்டிக்குது. அடுத்து பாருங்கள், அப்படியே பாருங்கள். ஒரு இயான் ஒன்று இது பாருங்கள், சரியான வண்டி. 2017-18 ரிஸ்ட்டு 2 ஓனரு. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,25,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, முன்ன பின்ன பேசி தரேன். விட்டுறாதீங்க. நம்மளது இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் டு சென்னை போகிற பைப்பா திருச்செந்தூர் முருகாசு. அதே மாதிரி இண்டிகா 16 ஒரு இண்டிகா ஒன்று இருக்குது. அதே மாதிரி கெட்ஸு ஒன்று இருக்குது. அதே மாதிரி சாண்ட்ரோ எல்பிஜி கேஸ் என்டாஸ்மெண்ட் இருக்குது. நிறைய வண்டிக்குது. வாங்க, வீடியோ பார்த்துங்க. வெள்ளிக்கிழமை ஒரு வீடியோ ஒன்று போடுவேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 2 வீடியோ தொடர்ந்து பார்த்துருங்க. 11:59 12க்கு 1 நிமிஷம் கம்மியாக வீடியோ அப்டேட் பண்ணுவேன். பார்த்துனே இருங்க. லைவாக ஒரு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நிறைய பேர் வண்டியை கஷ்டப்பட்டு ஊட்ட கட்டு சார். காரு வாங்கி கொடுத்து என் வேலை சார். விட்டுறாதீங்க. நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. பெத்த தாய் தப்பு நல்லா பார்த்துங்க. அப்பா அம்மா நல்லா பார்த்துங்க. அதே மாதிரி அப்பா அம்மா வந்து பிள்ளைங்க பேசி கேட்டு நடங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. நல்லா இருப்போம் சார். எண்ணம் போல் வாழ்க்கை. சொல்ல முடியல. மானாரி வண்டிக்குது. ஆள் கஷ்டம் வந்துக்கிறாங்க. வியாபாரமும் பண்ணணும். வாங்க, விட்டுறாதீங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி, மானாரி வண்டி வருது சார். நிறைய வண்டி சேல்ஸ் ஆகின்னு போயினே இருக்குது. நம்ம நேர்மையாக கரெக்டாக இருப்போம் சார். நம்ம சம்பாதிக்கிற காசு நம்ம உடம்புல ஒட்டணும். அதுதான். நம்மளை நம்பி வராங்களா, நல்ல வண்டி எடுத்து கொடுத்துணும். இல்லைன்னா நல்லா இல்லைனா அனுப்பிச்சிடுங்க. அடுத்த வாரம் கூட போன்னு சொல்லி நம்மளுது. நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நல்லா இருந்தால் மட்டும்தான் கொடுப்பேன். நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. யார் எப்படின்னா சொல்லி மாட்டேன் சார். என்னுடைய ஒரே குறிக்கோள் தான் தெரியுமா சார்? அப்பா அம்மா நல்லா பார்த்துங்க சார். அதான் சார் அவங்க எண்ணம் சார். இனிமேல் என்றைக்கும் பெற்றவங்க வந்து பிள்ளைங்களை கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. இது உலகத்தில் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சொல்கிறேன், யார் அப்பாவும் இல்லை சார். எங்கள் அப்பா நல்லா இருக்காரு, எங்கள் அம்மா நல்லா இருக்கிறாங்க. அதாவது என்ன கூட இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாரி அப்பா அம்மா வச்சு பார்த்துறாங்க. அவ்வளோதான் சார். வாழ போகிற கொஞ்ச காலம் சார். சார் புள்ள சம்பாதிச்சு அப்பாத்து செலவு பண்ணால் யாருக்கு சார் பொழுது பிள்ளை எத்து மாட்ட விடு சார். நல்லாருன்னு சொல்லிட்டு வா சார். நல்லா இருப்போம் சார். போ சார். ஒன்றும் போ சொல்ல. சொத்து வீடு வாசல் எதுவுமே நம்ம நிரந்தரம் கிடையாது. போ சொல்ல எதுவும் ஒரு போத்தில் ஒன்றும் கிடையாது. இடைப்பெறட்டில் என் சொத்து என் வீடு சண்டை போட்டுக்குது. விடு சார். நல்லா இருப்போம் சார். என்ன போல் வாழ்க்கை. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ லைவாக வரும். டீசல் பெட்ரோல் நீங்கள் வர்றீங்க, நான் தர்றேங்க. நன்றி, வணக்கம்.